ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ரீம் 7. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய கதை அப்படின்னு மட்டும் இல்லை, இந்த ஸ்க்ரீம் ஃபிலிம் சீரீஸ்லேயே நீங்கள் எந்த படத்துடைய கதை அப்படின்னு கேட்டாலும் நம்ம கதாநாயகி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு கேங்காக இருப்பாங்க. இதில் திடீர்னு ஒரு மாஸ்க் போட்ட கில்லர் ஒருத்தன் களத்தில் இறங்கி ஒருத்தராக கொலை பண்ண ஆரம்பிப்பான். கடைசியாக இந்த கில்லர் யார், அவனுடைய மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத இந்த லீட் கேரக்டர் கண்டுபிடிச்சதா, கடைசியாக அந்த லீட் கேரக்டருக்கு என்னாச்சு, அவங்க தப்பிச்சாங்களா, கடைசியாக அந்த கில்லருக்கு என்னாச்சு, இப்படிங்கிறது எல்லாம் தான் இந்த ஃபிலிம் சீரீஸில் எல்லா பாகங்களுடைய கதைக்களமாகவும் செட் அவுட் பண்ண படம். கிட்டத்தட்ட இதுக்கும் அதுதான் கதை. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், ஹீரோயினை டார்கெட் பண்ணாமல் ஹீரோயினுடைய பொண்ணான டேட்டத்தை அந்த கில்லர் டார்கெட் பண்ணுறாப்புல இந்த பாகத்தில், அது ஒன்று தான் வித்தியாசம். மற்றபடி இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் பார்ட்டுடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2023 வெளியான ஸ்க்ரீம் 6 இருக்கு இல்லையா, அந்த படத்துடைய சீக்குவலாகவும் கிட்டத்தட்ட அந்த ஸ்க்ரீம் ஃபிலிம் சீரீஸில் 7வது இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் இந்த படம் இப்போ வெளியாகிருக்கு. ஸ்க்ரீம் 1, ஸ்க்ரீம் 2, ஸ்க்ரீம் 4 அப்படின்னு 3 படத்துக்கு ரைட்டராக இருந்த கெவின் வில்லியம்சன் அவர் தான் இந்த படத்தை இயக்குனராக இயக்கியிருக்காப்புல. சரி, இப்போ முதல் கேள்வி, இந்த படத்தை ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்டலாம் கேட்டிங்கன்னா நான் எல்லா ஸ்க்ரீமும் அப்படி தான் ஜாலியாக பார்ப்பேன். பொழுது போலனா ஜாலியாக பார்க்குற ஒரு ஹாரர் ஸ்லாஷர் படம் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பேன். பட் இருந்தாலும் இதில் வரக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்கள் பல பாகங்களில் வந்திருக்கு. ஒன்றுமே இல்லை, இந்த படத்துடைய கதாநாயகியாக பண்ண நேவி கேம்பில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க இதுக்கு முன்னாடி வெளியான இந்த ஸ்க்ரீம் 6 இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாட்டில் தான் தலைகாட்டல. அது ஒரு சம்பள பிரச்சனை வச்சுக்கங்களேன், அது ஒன்றில் தான் அவங்க வரலையே தவிர, மற்றபடி ஆரம்பத்தில் 1996 வந்த ஒரிஜினல் ஸ்க்ரீம்லேருந்து இப்போ இந்த 7வது பாகம் வரைக்கும் எல்லா பாகத்துலேயும் உள்ளே வந்துட்டு போகிற ஒரு கேரக்டரு நம்ம கதாநாயகி, அதாவது இந்த பாட்டுடைய கதாநாயகியுடைய அந்த கதாபாத்திரம். அதனால இப்படி மொத்தத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு கேரக்டர்ஸ் எல்லாம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இவ்வளவெல்லாம் சுத்த தேவையில்லை. நமக்கு என்ன, எவனையாவது வெட்டி வீசி எரியணும், ரத்தம் பீச்சிக்கிட்டு வரணும், அதான ஹாரர் ஸ்லாஷர் ஃபேன்ஸுடைய லட்சிய கனவே. அது இந்த படத்துக்குள்ளே இருக்கும். அப்படிங்கிறதுனால சும்மா ஸ்டாண்டலோனாக பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறது பார்க்கலாமா வேணாமாங்கிறதுக்கு இல்லை, படம் நல்லா இருக்குதா இல்லையாங்கிறத பின்னாடி சொல்கிறேன். இந்த பார்ட்டை பார்க்குறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் கட்டே சும்மா மிரட்டி விட்டாங்க. பொதுவாக ரொம்ப ரேராக ஒரு சில படங்களுக்கு தான் இதை பார்த்துட்டே நம்ம இந்த ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு தோணும். அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்து தான் சரி எதுக்கும் ட்ரெய்லர் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு இந்த ட்ரெய்லர் கேட்ட பார்த்தா ட்ரெய்லரை மிரட்டி விட்டுருந்தாங்க. சம்பவம் செம்மையாக இருக்கும் போலியே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இந்த படத்தை நான் பார்த்தது. படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னா ஒரு 2-3 பேரை தான் நான் சொல்லுவேன். ஒன்று நம்ம நேவி கேம்பல், இன்னொன்று இசபெல் மே. இவங்க 2 பேரும் முக்கியமான கதாபாத்திரங்கள் அம்மா பொண்ணாக பண்ணியிருக்காங்க. இது போக கோட்னி காக்ஸ் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அவங்களும் இதுக்கு முன்னாடி ஒரு சில பாகங்களை வந்துட்டு போன ஆர்டிஸ்ட்டு, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். அவங்களுமே இந்த கதைக்கு என்ன தேவையோ, அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ நீட்டாக கொண்டு வந்தாங்க. இந்த 3 பேரும் அவங்கவுங்க என்ன தேவையோ நீட்டாக கொண்டு வந்தாங்க. சப்போர்ட்டிங் காஸ்ட்லேயும் ஓரளவுக்கு எல்லாரும் மேனேஜ் பண்ணி என்ன தேவையோ அதை கொண்டு வந்திருந்தாங்க. டெக்னிக்கலி இந்த படத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸை நீங்கள் சொல்லி ஆகணும். ஒன்று ப்ரொடக்ஷன் டிசைனு, இன்னொன்று சவுண்ட் டிசைனிங்கு, அதே மாதிரி சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் சும்மா அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. இந்த டீமுடைய ஒர்க்கு நிச்சயமாக ஓரளவு கமெண்டபிளாக இருந்தது இந்த படத்தில். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த படத்தில் இப்போ என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, இந்த மொத்த ஃபிலிம் சீரீஸுக்கு சாபக்கேடு அப்படிங்கிறது என்னென்னா, இது ஒரு அறதப்பலசான கதையாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி எப்பயுமே ஒரு கும்பல், அந்த கும்பலில் ஒருத்தராக கொலை பண்ண ஆரம்பிக்கிற ஒரு மாஸ்க் போட்ட கில்லர், கடைசியாக அந்த கில்லர் யார், அவனுடைய மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா, கடைசியாக இவங்க தப்பிச்சாங்களா, கில்லருக்கு என்னாச்சுங்கிறதான் கதையாக முடிப்பாங்க. எந்த பாகத்தை நீங்கள் பார்த்தாலும் இதுதான் இருக்கும். இதை தாண்டி பெருசாக எங்கேயும் போக மாட்டாங்க இவங்க. அதே கதை தான் இதுக்கும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கில்லர் வேணால் புதுசாக இருப்பேன், இல்லை அந்த கில்லருக்கான மோட்டிவ் ஒன்று புதுசாக இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசமே இந்த பாகங்களில் இவங்களால் காட்ட முடியும். ஆனால் இதில் இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, நமக்கு தான் ஏற்கனவே கதைக்கெல்லாம் காட்சி அமைப்பெல்லாம் இப்படித்தான் இருக்குங்கிறது தெளிவாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த கில்லர் யார் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் காமிக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பாதி படம் போகும்போதெல்லாம் ஒரு கில்லர்னு ஒருத்தனை காமிச்சிருவாங்க. அவனை வண்டி ஏற்றி இறக்கி கொண்டே விடுவாங்க. ஆனால் அந்த கில்லருக்கு மோட்டிவ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பயங்கர அபத்தமாக இருக்கும். சரி, ஓகே, அப்போ கதைக்கெல்லாம் அடுத்து நகரணும்ல, அப்போ பின்னாடி யார் அப்படின்னா அடுத்து ஒரு கில்லரை காமிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சில பேரை அப்படி காமிப்பாங்க. அந்த நபர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்கிற காரணம் அதை விட படு அபத்தமாக இருக்கும். எப்பா இதுக்காப்பா இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற அளவுக்கு தான் இந்த கில்லர்ஸும் அவங்களுக்கான மோட்டிவும் இருக்குது. கொலை பண்ணுறதுல தான் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கே தவிர அதுக்கு ஒரு காரண காரியம் கரெக்டாக சொல்ல வேண்டாமா? அப்படி தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம். கிட்டத்தட்ட படம் ஆரம்பித்து முதல்லலாம், அதாவது நம்ம சொல்கிறது தான், இங்கிலீஷ் படத்தெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபுங்கிறதுலாம் கிடையாது, ஆப்ரேட்டர் அமர்த்திட்டு போகிறது தான் டைம் அப்படி வச்சுக்கோங்களேன். முன்னாடியே 1.25 மணி நேரம் படத்தில் ஒரு 50 நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த 50 நிமிஷத்தில் 2 சம்பவம் தான் தரமாக இருக்கும். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் எல்லாமே இந்த ஒரு 5 நிமிஷம் சீக்வன்ஸ் தான், அதுக்கு மேலே பெருசாக கிடையாது.
செகண்ட் ஹாஃபில் அதே மாதிரி ஒரு 2 சீக்வன்ஸ் 3 சீக்வன்ஸ் தான் அதிகபட்சம் வச்சிருப்பாங்க. மொத்தமாகவே இந்த 4-5 சீக்வன்ஸை கூட்டி கழிச்சா கூட ஒரு 20-25 நிமிஷத்துக்கு மேலே இந்த ஸ்லாஷர் ஹாரர் அப்படிங்கிற அந்த எஃபெக்டை கொடுக்கக்கூடிய அந்த காட்சி அமைப்புகள் தாண்டாதுன்னு வச்சுக்கோங்களேன். 20 நிமிஷமே அதிகபட்சம், அவ்வளவுதான் ஓடும். ஆனால் இதுக்கு 1.25 மணி நேரம் பேசுவாங்க. ஒரே பேச்சு தான், வீச்சு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற லெவலில் தான் இந்த படம் எனக்கு இருந்தது. கடைசி ஒரு 20 நிமிஷம் ஓரளவு கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அந்த கிளைமேக்ஸ் எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணுற அந்த இடத்துல. மற்றபடி அந்த தேர்ட் ஆக்டை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் இதில் இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா, நம்ம எப்பயும் சொல்கிறது இருக்கு இல்லையா, அதாவது இந்த ட்ரெய்லர் ஏன் பார்க்க மாட்டோம் அப்படின்னா இதுக்கு தான் பார்க்க மாட்டோம். இந்த படத்தை பார்க்குறதுக்கு படத்துடைய ட்ரெய்லரை போய் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 1.5-2 நிமிஷத்தில் முடிஞ்சு போகும், அவ்வளவுதான் படம். அந்த ட்ரெய்லரில் இவங்க காமிச்ச சீன் எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 சீக்வன்ஸ் தான் உள்ளே இருக்கும்னு, அந்த 4 சீனை கட் பண்ணி அதில் ஒதுக்கி வச்சு விட்டாங்க. அதனால தான் ட்ரெய்லர் பார்க்கும்போது அட்டேங்கப்பா செம்மையாக இருக்கும் போலையே அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்தோம் இல்லையா. அந்த ட்ரெய்லர் மட்டும் 4 பிரித்து அங்கங்கே வச்சிருக்காங்களே தவிர வேறு ஒன்றுமே இல்லை படத்தில். அந்த மாதிரி ஒரு ஃபீலை தான் இந்த படம் எனக்கு கொடுத்தது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீர்த்தி சுரேஷ் நடித்த பெண் குயினுக்கு அப்புறம் ட்ரெய்லரை வச்சு ஏமாற்றி விட்டல அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்த படம் இதுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு 1-2 கிசிங் சீன் மட்டும் காமிக்கப்படுதே தவிர மற்றபடி ரத்த கலரியாக ஒரு படம் தான், நிச்சயமாக அடல்ட் ஒன்லி தான். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் நம்ம ஒரு தேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.